கொஞ்சம் அதிகமா பேசிட்டு இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு. நான் பெங்களூர்ல கன்னடா மீடியம்ல படித்தேன். மிடில் ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் கன்னடா மீடியம்ல படித்தேன். 98% மார்க்ஸ், ரொம்ப புத்திசாலி. ஸோ பிரைமரி மிடில் ஸ்கூல்ல அவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹை ஸ்கூல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல என்ன போட்டாங்க. எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறாங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். நான் தமிழை படிச்சு நான் ஃபங்க் ஆயிட்டேன். 98% மார்க் வாங்கிட்டு இருந்த நான் 17-18 மாசம் வாங்குறதுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் இருந்தாலும் பின்னால் பேஜ் வந்துட்டேன். என்ன லாங்குவேஜ் அப்படியே இப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியில் எத்தனையோ பேர் எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ எல்லா டிகிரி கோர்ஸும் எல்லா ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான். அப்போ டெஃபினெட்லி நமக்கு ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ் புரியலன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு, இங்கிலீஷ் வேற லாங்குவேஜ் நீங்க தப்பா பேசினாலும் அதை கிண்டல் பண்ண மாட்டாங்க, கலாட்டா பண்ண மாட்டாங்க, ரசிப்பாங்க. அதே இங்கிலீஷ் ஆங்கிலத்தை தப்பா பேசினா கிண்டல் பண்ணுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, வேடிக்கை பார்க்கறாங்க. அதுக்கு பயந்தே இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறாங்க. இங்கிலீஷ் பேசதான் வரும், பேசதான் வரும். தயவு செஞ்சு மாணவர்கள், உங்கள் கூட உங்க நண்பர்கள் கூட இங்கிலீஷ் பேச கத்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர், உங்கள் தொழிலுக்கு அதுதான் உதவும். அது கம்யூனிகேஷன் இப்ப குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டர் வேர்ல்ட். நீங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டாதான் உங்க தொழில நீங்க முன்னேற முடியும். தமிழ் பேசுனா மட்டும் தமிழ் வளராதுங்க, தமிழன் வளர்ந்தாதான் தமிழ் வளரும். இப்போ இந்த மாடர்ன் உலகத்துல இளைஞர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு பல மாநிலங்களுக்கு போய் பல நாடுகளுக்கு போய் பேரும் புகழும் வாங்கினா அது தமிழனுக்கு பேரு, தமிழுக்கு பேரு. சுந்தர் பிச்சையில யாருக்கு பேரு? தமிழனுக்கு பேரு, தமிழுக்கு பேரு. அப்துல் கலாம் யாருக்கு பேரு? தமிழனுக்கு பேரு, தமிழுக்கு பேரு. ஏன் ஆங்கில புலமை இருந்தது, அதனால சொல்றேன். சோ அது நீங்க படிக்கீங்க.